எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்ப. இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகைக்குட்பட்டது. இந்த பிசாசுடைய ராஜ்யம் பிசாசுடைய ஆளுகைக்குட்பட்டது. ஒரு மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிசாசு அந்த மனிதர்களை அதிகாரத்தோடு கூட, அதாவது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். அதுதான் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள். பாருங்கள், பிசாசுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த மக்களிடத்தில் அந்த மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பாவங்களை செய்ய ஏவுகிறான், அந்த பாவங்களை செய்ய வைக்கிறான். அந்த பாவங்களை செய்ய மாட்டேன்னா அடிக்கக்கூட கொல்லக்கூட அவன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே தேவன் எவரையும் கட்டாயப்படுத்துகிறதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு கூட யாரையும் அவர் கட்டாயப்படுத்துகிறதில்லை. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது நான் சொல்கிறத கேட்க காது இருக்கிறவன், மனசு இருக்கிறவன் கேட்டு ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அதுதான் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த மக்களிடத்தில் எப்படி சபை, அதாவது இயேசுவானவர் டீல் பண்ணுகிறார், பேசுகிறார் என்பதை குறித்து அங்கே லவோதிகாயா சபைக்கு எழுதின அந்த நிருபத்தில் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு கடைசி வரை வாசிக்கிறேன். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாகி போய் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நாம் விரும்புகிற அளவுக்கு கூட அது நன்றாக இருக்காது. தேவன் விரும்புகிற அளவு வேறு, அது இயேசுவை போல நாம் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் விரும்புகிற அளவுக்கு கூட நம்ம நல்லவங்களாக இருக்க முடியல. உதாரணமாக வீட்டில் சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்போம். சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே போட்டுருவோம். அப்போ நாம் விரும்புகிற அளவுகளை கூட நம்ம நல்லா நடக்க முடியல. அதாவது இதை கவனித்து பார்த்தீங்கன்னாக்க பிசாசு ஆட்டி படைக்கிற வேலையை பார்க்குறான். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே பேசி நடத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது இந்த லவோதிகா சபைக்கு எழுதின அந்த நிருபத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் முதல். லவோதிகாயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. இந்த இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஆனால் படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்கிறபடியால், நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. கவனிங்க, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என்
பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல எங்கே இருக்கார் இப்போ? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். சரி, இங்கே இந்த இடத்துல நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிசாசு தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா ஜனங்களையும் தூண்டி தூண்டி பாவம் செய்ய வைப்பான். இல்லை இதை செய் அப்படின்னு அலட்டுவான், இல்லை ஏறக்குறைய கட்டாயப்படுத்துவான், அல்லது செய்யலைன்னா அங்கங்கே மூட்டி விட்டு உனக்கு சிக்கல் மூட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு உதாரணம் வேணுமா? பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையலைன்னா அப்போ நீ அந்த ரோம சாம்ராஜ்ய சக்கரவர்த்திக்கு நீ நண்பன் அல்ல அப்படி சொல்லி சிண்டு முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா? அது யார் செஞ்சது? அது பிசாசு தானே. அப்போ பிலாத்து இயேசுவை நான் சிலுவையில் அறைய விரும்பலை, நான் அவரை தண்டித்து விட்டுறேன், அவர் என்ன பாவம் செஞ்சார், அவரிடத்துல நான் ஒரு பாவத்தையும் அறியேன், நான் அவரை விட்டு விடுறேன்னு சொன்னால் இந்த ஆளுகள்லாம் யூதர்கள் அங்கே நின்றுக்கிட்டு சிலுவையில் அறையும்னு, இல்லை என்ன பாவம் செஞ்சான், இல்லை பாவம் செய்யலைன்னா நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லி, அப்படி கடைசியில் பிலாத்து அவரை விடுதலை செய்ய தான் பார்க்குறானே ஒழிய சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க விரும்பலை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ இந்த யூதாவில் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறவனை நீ விடுதலை பண்ணினா நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, அப்போ நாங்கள் அங்கே எழுதுவோம், அப்போ அவங்க அந்த ராயன் உன்னை இந்த பதவியிலேருந்து தூக்கிடுவார் அப்படின்னு பேசிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறான். இப்போ இதில் பிசாசு எந்த அளவுக்கு அவன் போகிறான் பாருங்க. ஒரு ஆளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவன் சிண்டு முடிவான், எந்த அளவுக்கு சில சண்டை குழப்பங்களை, ஏன் இருக்கிற வேலை இல்லாமல் போயிடும், கிடைச்ச வேலையை டிமோட் பண்ணுவாங்க. வேலை இல்லாமல் போகிறத விட டிமோட் பண்ணுறது கூட தேவையில்ல போல், ஏன்னாக்கா கொஞ்சம் சம்பளம் கிடச்சிக்கிட்டாது இருக்கும். ஆனால் வேலையை விட்டே தூக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு இவங்க துரோகி அப்படின்னு சொல்லி ஏதாவது பட்டம் கட்டி அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி ஆளை காலி பண்ணவும் செய்வாங்க. அப்போ பிசாசு எந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற மனுஷனை பாவம் செய்ய வைக்கிறான், கட்டாயப்படுத்துகிறான் அப்படி பார்த்தீங்களா? மீறி பாவம் செய்யலைன்னா எதை வேணாலும் கொல்லுவான். இப்போ விசுவாசிகள் பாவம் செய்யலைன்னா அநேகர் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது, அதை கொல்லுவேன்றான். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்னமோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல நீங்கள் என்ன ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக போராடலையே அப்படின்னு வருது. அப்போ பாவத்துக்கு விரோதமாக போராடுறது, அதாவது பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னா ரத்தம் சிந்துகிற அளவுக்கு அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு அந்த இடத்துல சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு பிசாசு ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான், அவன்கிட்ட போராடுறான், இல்லை கொல்லுவேனுங்கிறான். ஆனால் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள்ட்ட அவர் பேசுகிறாரு. மகனே மகளே, என் வார்த்தையை கவனி, அதை ஏற்றுக்கொள், உன் இருதயத்தில் வைத்துக்கொள், எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது உனக்கு ஜீவனையும் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆதலால் என் வார்த்தைகளை கொண்டு உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லுகிறவராய் அங்கே இருக்கிறார். இப்போ இங்கே நம்ம வாசித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசப்படியில் நின்று கதவை தட்டுறாராம். இது மாதிரி படங்கள் சிலர் பார்த்துருப்பீங்க. இயேசுவானவர் வாசற்படியில் வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உள்ளே வரமாட்டேன்றாரு, கதவை திறந்து என்னை வரவேற்றா உள்ளே வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்றாரு. அதே போல் மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது,
மனம் திரும்பினா இதோ இப்போயே பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்துடும் அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான் சொன்னாரே ஒழிய மனம் திரும்பலைன்னா அடிப்பேன் அதெல்லாம் சொல்லலை அவர். அப்புறம் மனம் திரும்பினா அவரோட கூட வந்து இவங்களோட வீட்டில் வந்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றது மனம் ஒருமித்தவர்கள் தானே அந்த இடத்துல அப்படி செய்ய முடியும். அப்போ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். கதவு இவங்க இந்த பேச்சை கேட்டால் கதவு தாழ்பால் உள்ளுக்க தாழ்பால் போட்டிருக்குது, அதை வெளியிலேருந்து யாரும் திறக்க முடியாது. இதே போல் உள்ளுக்க இருக்கிற மனுஷர் தான் அந்த தாழ்பாலை திறந்து ஒரு ஆளை உள்ளே வர வைக்கணும். அதுபோல் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இயேசு வராதபடிக்கு உள்ளுக்க இருதயத்தில் அடைச்சிட்டாக்க அவர் வர முடியாது. அவர் கேட் கிராஷ் பண்ணி கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றவர் இல்லை. அவர் நம்முடைய உள்ளத்தில் நாம் கதவை திறந்தால் உள்ளே வர்றேங்கிறவர். நண்பர், உறவினர், அவர் நம்முடைய சகோதரன், அவர் நம்முடைய ஆண்டவர், மீட்பர், தேவனுடைய குமாரன். அந்த அளவுக்கு நாம் அவரோட கூட இருக்கிற அளவுக்கு நம்மளை அழைக்கிறார், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைக்கிறார். நான் கதவை தட்டுறேன், நீ கதவை திறந்தால் உள்ளே நான் வர்றேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள்கிட்ட பிசாசு எப்படி அதிகாரமாக கட்டாயப்படுத்தி பாவம் செய்ய வைக்கிறான் அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு பாவம் செய்ய தூண்டினா கூட அங்கே என்ன எழுதியிருக்கு, நீங்கள் அது ரோமர் 6:14 இருக்குது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடியாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது அப்படி சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மேலே பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, பாவம் செய்ய வைக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுது. அப்புறம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். என்ன சொல்லியிருக்கு, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல். இந்த பிசாசுடைய ஜனங்கள் அவங்க ரொம்ப போனால் நம்முடைய சரீரத்தை தான் கொல்ல முடியுமே ஒழிய நம்முடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த பிசாசுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த ஜனங்கள், அந்த பிசாசும் சரி, இயேசுடைய சரீரத்தை தான் கொல்ல முடிஞ்சே ஒழிய அவருடைய ஆத்மாவை. இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதுபோல் பிசாசு உங்களுடைய சரீரத்தை வேணால் கொல்லலாமே ஒழிய உங்களுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. அதாவது இந்த படி ஏன் பிசாசு இந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைய மேலே அதிகாரம் செலுத்த கர்த்தர் விடுறாருன்னா, இது நீங்கள் கர்த்தரிடத்தில் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக அமைந்துவிடும். யோபு அவ்வளோ உபத்திரவப்பட்டான், பிசாசு அவ்வளோ பாடுபடுத்தினான், அந்த நண்பர்கள்லாம் அப்படி பேசினாங்க. ஆனால் அவன் பாவமில்லாதவன் கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் இவ்வளவு பாடுகள் மூலமாக இந்த மனுஷன் யோபு எந்த அளவுக்கு உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறான் என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாயிற்று. இன்றைக்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் பாவம் செய்யாமல் இருக்கும்போது வரக்கூடிய உபத்திரவங்கள், பாவம் செய்யும்போது வர்ற உபத்திரவங்களை நான் சொல்லலை, பாவம் செய்யாமல் இருக்கும்போது வரக்கூடிய உபத்திரவங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன், நான் கர்த்தருக்கு சொந்தம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அந்த பிசாசுடைய காரியங்களுக்கு இடம் கொடாமல் நாம் ஒதுங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, இயேசு அப்படி தான் சொன்னார். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை அப்படி தான் சொல்லிட்டு சிலுவைக்கு போனார். அவன் சமாச்சாரம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அவன் பாவம் சொல்லி ஏவிக்கிட்டு இருப்பான், அந்த காரியம் எதுவும் என்கிட்ட இல்லை, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சிலுவைக்கு போகிறார். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும்போது அந்த பாவங்களை செய்யும்படி அவன் நம்மளை கட்டாயப்படுத்துவேன்னு சொல்லுவான். நாம் அதுக்கு இணங்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அவன் அநேக உபத்திரவங்களை உண்டு பண்ணுவான். ஆனால் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, அந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடும்னு சொன்னாரே இல்லையா? எங்க 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு கண்களுக்கு பரலோகம் தெரியலை, கர்த்தரை தெரியலை, ரட்சிப்பு தெரியலை, அது இருதயத்தில் உணர்றான், ஆனால் பார்க்க தெரியாது. ஆனால் பார்க்குறது உலகத்தில் உபத்திர பிசாசு நம்ம சண்டைக்காரங்க வம்பு பண்ணுற அம்புட்டு நமக்கு பார்க்குறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய நீதி, அதெல்லாம் அந்த பரிசுத்தம் அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் அந்த காணப்படாதவைகளாகிய அந்த கர்த்தர், அந்த பரலோக ராஜ்யம், அந்த ரட்சிப்பு, அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் உண்டாகிற உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. அப்போ எவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நித்தியமான கன மகிமையை நமக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு யோபு எவ்வளவு பாடுபட்டான்றான், ஆனால் அவன் அவ்வளோ பேர் நல்ல சாட்சியாக இருந்ததுனால யோபு புஸ்தகத்தில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறான். அப்பேற்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தாரு. அப்போ யோபுடைய உண்மை தன்மை, அவன் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்தது, கீழ்ப்படிஞ்சிருந்தது, அதெல்லாம் அவனுக்கு இது பைபிளில் இருக்கிறான்னு சொல்கிறது அது வேறு, அது சாதாரண விஷயம். ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொன்னாரே. அப்படியானா இப்படி அந்த யோபுக்கார பலன் நாங்கள் அவனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கும் கூட ஒவ்வொருவருடைய கிரியைக்கேற்ற பலன் வருகிறது. அதனால் இந்த பிசாசு ரொம்ப உபத்திரவப்படுத்தினா கூட, போடா பிசாசே, நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அடங்க மாட்டேன், நீ சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருடைய வழியில் நடப்பேன்னு இப்போ நம்ம நடக்கிறோமே, இதனால் உண்டாகிற உபத்திரவங்கள் இதெல்லாவற்றுக்கும் அங்கே பரலோகத்தில் நமக்கு அங்கே பெரிதான நித்திய கனமகிமை உண்டாயிருக்கிறது என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, பிசாசுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது, பிசாசுடைய ஆளுகைக்குட்பட்டதெல்லாம் பிசாசுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு நான் காரியம் சொல்கிறேன். இந்த அண்டசராசரங்களையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்தார், எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தர் தான் ஆளுகையை செய்கிறாரு. ஆனால் தூதர்களுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சுயாதீனம் கொடுத்துருந்ததுனால இந்த இந்த என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தால் நீ நல்லா இருப்ப, என் வார்த்தைகளை விட்டு வெளியேறினேன்னா நீ பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டு பெரிய ஆபத்துக்குள்ளே போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன், அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ இந்த பூமியில் கர்த்தருடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் எந்த அளவில் செயல்படுகிறது, பிசாசுடைய ராஜ்யம் எந்த அளவில் செயல்படுகிறது என்று நாம் சற்று ஒருவேளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்று பிசாசுடைய ராஜ்யம் என்று இயேசு தான் சொன்னார். மத்தேயு 12வது அதிகாரத்தில் இங்கே வாசிக்கலாம். அப்போ பிசாசுடைய ராஜ்யங்கிறது என்ன? ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறான், அதனால் பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 6-700 கோடி மக்கள் இருப்பாங்க. 700 கோடி மக்கள் தொகையில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 1 கோடியாவது இருப்பாங்களா? சரி, இருந்தாக்க அல்லேலூயா. இல்லை 2 கோடி 5 கோடியை கூட வச்சுக்கோங்க. 700 கோடியில் 5 கோடி வச்சுக்கலாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், வெறும் கிறிஸ்தவர்கள் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ 700 கோடியில் 5 கோடி போக 695 கோடி மக்கள் அந்த பாவத்தில் வாழுகிறபடியாலே, பாவம்னா என்னது? பிசாசுடைய தூண்டுதல்னால பொல்லாத வழியில், தேவனற்ற வழியில், துன்மார்க்கமான வழியில் வாழ்கிறது. அப்போ அந்த 695 கோடி மக்கள் பிசாசோடைய ஆளுகையில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் பவுல் சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன், அந்த நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியாமல் போயிடுது அப்படின்னு நான்
ரோமர் 7வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறத நீங்கள் வாசிக்கலாம். அப்போ இந்த உலகத்தார் 695 கோடி மக்கள் பிசாசோட ஆளுகையில். அதனால தான் பாருங்கள், உலகத்தில் நன்மை எதுவும் இல்லை. உலகம் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் நன்மையே இல்லை. நன்மையான எந்தையும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வரணும். ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க நன்மை செய்கிறேன்னு நினைக்கிறவங்க அடுத்தவன்கிட்ட பிடுங்கி யாருக்காவது நன்மை செய்கிறாங்க. நிறைய பேர் மற்றவங்ககிட்ட பிடுங்கி தாங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொத்து சேர்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் சரியாக இல்லை. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்? டிமானியாக் சிஸ்டம், ஒரு பிசாசோடைய அமைப்பு. அதில் போகிறவங்க எல்லோரும் கட்டாயமாக பாவத்தில் இருந்தாங்கன்னா அதை விட்டு அதை மனம் திரும்ப கூட விட மாட்டேங்கிறான். மனம் திரும்ப போனாக்கா அந்த வீட்டார் எல்லோரும் எதுக்குறாங்க, ஏய் என்ன செய்கிற நீ? அப்போ வீட்டார் கூட, அந்தந்த குடும்பத்தார் அந்தந்த வீட்டார் கூட அதெல்லாம் நீ மனம் திரும்புகிறேங்கிறது, அதெல்லாம் நீ பைபிளை தூக்குறேங்கிறது, அதெல்லாம் நீ மட்டும் பரலோகம் போறியா? அப்போ நாங்களாம் நரகமா? அவங்க நரகம்தான், நாங்களாம் நரகமா? அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அங்கேயே எதிர்ப்பு பார்த்தீங்களா? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விட மாட்டேன்றாங்க. அப்போ அந்த பிசாசோடைய ராஜ்யத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விடமாட்டேங்கிறது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை மறுபடியும் இழுக்கலாம் அப்படின்னு பலவிதமான சோதனைகள், ஆசை இச்சைகளை காட்டுகிறதுமின்றி சில இடங்களிலே சில சமயங்களிலே உத்தரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் உண்டாக்குகிறார்கள். அதையெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப கர்த்தர் அமைதியாக இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்க எவ்வளவு பாடுபடுத்தினாலும் இவங்களை ஆத்மாவை கொல்ல முடியாது, சரீரத்தை வேணால் கொல்லலாம், பாடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவைகளுக்கான பலன் நமக்கு அங்கே வருகிறது. இந்த உலகம் முழுவதும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளேன்னு பொதுவாக சொல்லுவான். இப்போ 700 கோடியில் 5 கோடி ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ அது அந்த 5 கோடி பிசாசோடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. இப்போ இந்த 700 கோடியில் 695 கோடி பிசாசோடைய ஆளுகைக்குள்ளே. அதனால் பொதுவாக பார்க்கும்போது உலகமே பிசாசுக்குள்ளே கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் சிலர் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா பிசாசு தான் போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறான் போல் அப்படியெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரா? இருந்தால் இதை பார்த்துக்கிட்டுலாம் இருப்பாரா? அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் கவனிங்க, அந்த உலகம் எப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். பிசாசுக்கு பரலோகத்தில் போகிறதுக்கு வர்றதுக்கு அதிகாரம் இருக்குது. போகிறான் வர்றான். ஒரு தடவை அப்படி தான் போய் யோபை பற்றி கோல் சொன்னான். நம்மளை பற்றி அங்கே கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மளை பற்றி என்ன கோல் சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். நீங்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்து அதிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட பிறகும், கர்த்தர் உங்களை மன்னித்த பிறகும் பிசாசு உங்களை நீ பாவின்னு உங்களுக்கு சொல்லுவான் இல்லையா? அந்த விதத்தில் உங்கள்கிட்ட ஒரு வேலையை பார்க்குறான்ல. இப்போ அங்கே போய் என்ன குற்றம் சொல்கிறாங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இப்படி தெரியும். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் நியாயமான குற்றச்சாட்டாக நான் மனம் திரும்பிடுவீங்க. அது அநியாயமான குற்றச்சாட்டாக இவன் போய் சொல்கிறான் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் மனம் திரும்பிட்டேன், இயேசு என்னை மன்னித்துட்டார், இயேசுவோட ரத்தம் என்னை கழுவிருச்சு, அதனால் நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், இப்போ நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழுகிறேன், என்னோடய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படி நாம் சொல்லும்போது அந்த பொய்யை மேற்கொள்ளுகிறோம். பிசாசு நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிற பொய்களை மேற்கொள்ளுகிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் வசனத்தினால் செயல்படுகிறது. நாம் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரு, அந்த வார்த்தையின்படி நாம் செய்கிறோம். அதில் தான் பாருங்கள், வழியருகே விதைக்கப்பட்ட, கற்பாறையில் விதைக்கப்பட்ட, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். நம்ம இருதயம் கற்பாறை போல் முள்ளுள்ள வழியருகையெல்லாம் இருந்தாக்கா அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கிட்டு நல்ல வாசனை, நல்ல இருதயமாக, நல்ல நிலமாக இருந்து வளர்த்தா கனி கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி கனி கொடுக்குறத கர்த்தர் பேசுகிறாரு. அவர் கட்டாயப்படுத்தலை. இந்த பிசாசு நம்மக்கிட்ட கர்த்தர் கொடுக்குற வசனத்தை பொறுக்கிட்டு போக பார்க்குறான். அந்த வழியருகே அதை வசனத்தை பிசாசு பொறுக்கிட்டு போக பார்க்குறான். அல்லது ஊத்திரப்படுத்தி நெருக்குண்டு அந்த விதையை தீஞ்சு போக பண்ணுறான். அல்லது முள்ளுகளுக்குள்ளே உலக ஆசாபாசங்களில் சிக்கி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலன் கொடுக்காதபடி ஆக்கிடுறான். அப்போ இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். ஆனால் கொல்ல முடியாது நம்மளை. ஆக இந்த அளவுக்கு இந்த 695 கோடி மக்களும் சரி, அந்த அதில் இருக்க மீதி 5 கோடி மக்களை இந்த மாதிரி அவன் ஏதாவது உபத்திரப்படுத்துறது,
பாடுபடுத்துறது வாஸ்தவம் தான். ஆனால் கர்த்தர் இதெல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஒரு பலன் வைத்திருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து இந்த வாழ்க்கையிலேயே அந்த பலனை பார்ப்பீங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷன் சேர்த்து வைக்கலாம், அதுவும் இருக்கிறது. ஆக இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த உலகம் அந்தகாரத்துக்குள்ளே கிடக்குதுன்னு சொன்னால் கூட முழுசுமாக அந்தகாரத்துக்குள்ளே இல்லை. அதில் 5 கோடி மக்கள் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை நினைத்து பாருங்கள். இப்போ நான் பரலோகத்துக்கு பிசாசு போயிட்டு வர்றான்னு சொன்னேன். அவன் போயிட்டு வரலாமே ஒழிய அவனுடைய இப்போதைக்கு வாசஸ்தலம் எங்கே இருக்குது? இந்த ஆகாய மண்டலத்தில், பூமியில் காற்று மண்டலம் இருக்கே, இந்த வளிமண்டலம். இந்த காற்று மண்டலத்துக்கு போக இந்த காற்றோடைய அடர்த்தி குறைய அங்கே டெம்பரேச்சர் கூட குறையுது. சரி, அப்போ காற்று இல்லாத இடத்துக்கு போகிறப்ப தான் அது ஆகாய மண்டலம், அதாவது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், நட்சத்திரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அந்த மண்டலம், அந்த பகுதியை நாம் சொல்கிறோம். இப்போ நம்ம ஆகாய விமானம் பறக்கும்போது இந்த காற்று இருக்கிற பகுதியில் தான் பறக்குது. ஆனால் அதோடைய என்ஜின் காற்றில் இருக்க ஆக்சிஜன் அதுக்கு வேணும், அதை எடுத்துக்கிட்டு தான் அது எரியுது. அப்போ 33,000 அடி 44,000 அடி உயரத்தில் இந்த ஆகாய விமானங்கள் பறந்தாலும் கூட அங்கே இருக்கிற காற்றை எடுத்துக்கொண்டு, ஆனால் காற்று ரொம்ப ரேர். இப்போ மலை பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா கூட காற்று அந்த டென்சிட்டி குறையா இருக்கிறதுனால அங்கே இருக்க ஆக்சிஜனும் குறைவு. அதனால் சில வியாதியஸ்தர்கள் மலையில் இருக்கிறத விட கொஞ்சம் வியாதி சீக்கிரமாக தீரணும்னா கீழே தரைப்பக்கத்துக்கு வந்துடணும். இங்கே அந்த ஆக்சிஜன் அளவு கூட இருக்கும் அங்கே இருக்கிறத விட. அப்போ இந்த சாதாரண மலைக்கே இப்படி சொல்கிறோம். இமயமலையை பார்த்தா காற்றே இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து காற்று கொண்டு போகிறாங்க, சிலிண்டரில் காற்று கொண்டு போகிறாங்க. அப்போ அதை விட உயர்ந்த இமயமலை என்னது 27,000-28,000 அடியா, 29,000 அடி. ஆனால் ஆகாய விமானம் 33,000 அடி, அப்புறம் 44,000 அடி உயரத்துல எல்லாம் பறக்குது. அங்கெல்லாம் டெம்பரேச்சர் -40 -30 அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அங்கே காற்று இருக்குது. அது போகிற வேகத்தில் சிக்கிற காற்றெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து அது எரிஞ்சு அது முன்னேறுது. அப்போ இந்த காற்று மண்டலம் இது இருக்க பக்கத்தில் இங்கே தான் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள்னு தானே வாசிக்கிறீங்க. எபேசியர் 6 நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்போ இந்த பிசாசு கூட்டமெல்லாம் நிறையா கூட்டம் இந்த வான மண்டலங்களில் இருக்குது. அது பூமியில் அதுக்கான ஆளுகள்லாம் அனுப்பி அங்கங்கே எல்லாம் மனுஷட்டையும் ஆட்டம் போட்டு வேலை செய்யுது. ஆனால் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டும் ஒன்றும் செய்ய முடியல. இந்த பிசாசு நான் அண்ட சராசரத்தையும் போய் கெடுக்கிறேன், அதெல்லாம் போக முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அளவு இவ்வளவுதான், இம்மட்டு வா, இதுக்கு மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி கடல் அலைக்கு கூட கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாராம். அதனால் கர்த்தர் பிசாசு கட்டளையிட்டிருக்கிறாரு, இந்த நேரம் இந்த அளவுக்கு தான் நீ சோதிக்கலாம், அதுக்கு மேலே நீ சோதிக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறாராம். அப்படித்தானே எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 10. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையின்றி வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடுறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அளவு தான். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படின்னா பிசாசோடைய ஆளுகை என்றால் அது எந்த அளவுக்கு? ஒரு லிமிட்டட். பிசாசோடைய ஆளுகை லிமிட்டட் லெவல். அதே சமயத்தில் நீங்கள் கர்த்தருடைய ஆளுகை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். பிசாசு உங்களை என்னமும் செய்ய முடியாது, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார், கண்மணி போல காக்கிறவர், உயிரே கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார். நான் எப்போது உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி அவருடைய சாட்சியாக நீங்கள் இங்கே இருக்கும்படி செய்திருக்கிறார். அவர் எப்படி உங்களை சாட்சியாக வைக்கிறாரு? உலகத்துக்கு ஒளியாக, பூமிக்கு உப்பா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, பிசாசுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அப்போ இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது அதுதான் முக்கியமான காரியம். நம்ம பரலோகம் போக வரைக்கும் அதற்கு நாம் இடம் கொடுப்போமாக, அதற்காக செயல்படுவோமாக, கர்த்தருக்காக வாழ்வோமாக. ஒருவேளை மறிக்க வேண்டி வந்தால் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாகி மறிக்கலாம். சத்தியம் 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 சத்தியத்தில் நடக்கலாம். தேவ அன்பிலே நாம் வாழலாம். அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம், கர்த்தருக்கு மகிமையாக இருப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ.